ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கெவி வழியாக பத்தனம்திட்டா ஊருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பத்தனம்திட்டாவில் ரிலேஷன் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த காட்டு வழி பாதை வழியாக நம்ம பத்தனம்திட்டா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு வழியாக பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ட்ராவல் பண்ணி. இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். நம்ம போகிற பாதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடான பாதை தான். வளைவுகள் அதிகமாக இருக்கும். பத்தனம்திட்டா போகிறதுக்கு 2 வகையான பாதைகள் உண்டு. அதில் வந்துட்டு ஒன்று வந்து இந்த காட்டு வழி பாதை. இந்த காட்டு வழி பாதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே விரும்பி ஒன் டே டூர் மாதிரி கூட இதே பஸ்ஸில் போயிட்டு அப்படியே வந்து ரிட்டனாகவும் வராங்க. ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் தான் இந்த ட்ராவல் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம காட்டில் வந்துட்டு நிறைய மிருகங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும். பஸ்ஸில் போகிறப்பயே லக் இருந்தால் கண்டிப்பாக யானை கூட்டத்தை பார்க்க முடியும். இங்கே நம்ம இந்த பஸ்ஸில் போகிறப்பயே மான் கூட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி காட்டு எருமை கூட்டங்களையும் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இடையில பஸ்ஸு எங்கேயுமே நிற்காது. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பஸ்ஸு நிற்கும். மற்றபடி நம்மளுக்கு காட்டு வழியாகவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் மார்னிங் வந்து குமுளியிலேருந்து 5:30க்கு பத்தனம்திட்டாவுக்கு போகிற இந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இடையில ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அங்கேயே வந்து எல்லோரும் மார்னிங் டிஃபன் வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு நம்மளுக்கு பஸ் வந்து புறப்பட்டு போயிட்டே இருக்குது. இந்த நம்ம கெவி வழியாக போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு காலையில் 5:30க்கு நம்ம கரெக்டாக வந்து பஸ்ஸு வந்து எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பத்தனம்திட்டா ஊருக்கு நாங்கள் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் வந்து டைமிங் ரொம்பவே அதிகம். இந்த பாதை வழியாக நம்மளுக்கு பத்தனம்திட்டா போகிறது அப்படிங்கிறது ட்ராவல் டைம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு 12 மணிக்கு பஸ்ஸு வந்துட்டு பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம இறங்கியாச்சு. வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு வேகமாக குளிச்சுட்டு எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். மதியம் சாப்பாடு தான். பொதுவாக நம்ம கேரளா வந்தோம் அப்படின்னா மீன் இல்லாமல் நம்மளால் வந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் மோர் குழம்பு, எப்போயுமே மோர் குழம்பு இருக்கும். இது வந்து மீன் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கப்பக்கிழங்கு, மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக கப்பக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கனு, கேரளா ரைஸு, பொரியல். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு. ஸோ நானும் வந்துட்டு கேரளா சாப்பாடை ஒரு பிடிச்சிட்டேன். ஒரு வழியாக நாங்கள் மதுரை டு பத்தனம்திட்டா வந்தாச்சு. ஜாலியாக ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எல்லார் கூடயும். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 3 டேஸ் பத்தனம்திட்டாவில் தங்கி இங்கேருந்து எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேஸில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். என்ன கழிச்சு பேச நான் நிப்பாட்டவே மாட்டேன். நீ பேசிக்கிட்டே இரு. இல்லாட்டி குட்டிமா நீ பேசிக்கிட்டே இரு. ரொம்ப ஜாலியாக வந்து எங்களுக்கு வந்து இருந்தது. குட்டி பிள்ளை வந்து ரொம்ப ஜாலியாக எங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. முக்கியமாக நாங்கள் வந்துட்டு பத்தனம்திட்டா வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இவளை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். எப்போயுமே மதுரைக்கு வந்து அப்பப்போ வருவாங்க. அப்போ ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டாங்க. இந்த மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு செல்லக்குட்டி. ஸோ இவளை பார்க்குறதுக்காண்டியே நாங்கள் வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவளோட எங்களுக்கு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் சின்னதாக கேமெல்லாம் விளாண்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வீட்டை சுற்றி நான் எல்லாத்தையுமே வந்து நான் காட்டுறேன், எங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பத்தனம்திட்டாவில் இந்த வீட்டை சுற்றி நம்மளுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் பஸ் ஸ்டாண்ட் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. குட்டி பிள்ளை உங்களோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
இவளோட தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக டைம் பாஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் இந்த ஆப்பத்துக்கு வந்து ஆப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்பம் மாவு வந்து ரெடியாக இருக்குது. எல்லாேருக்கும் மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் ப்ளஸ் கொண்டக்கடலை கறி. மார்னிங் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நான் பொதுவாக வந்துட்டு நான் அந்த மாதிரி வெளியில் வந்தேன் அப்படின்னா அதிகமாக சாப்பிட மாட்டேன். அது முக்கியமாக நான்வெஜ்ஜில் அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ எனக்கு கொண்டக்கறி ப்ளஸ் ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இட்லியும் ஊற்றி வச்சுருக்காங்க. எனக்கு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது விஷயம் என்ன அப்படின்னா, கிச்சன் வந்து எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து விறகடுப்பு வச்சு வந்து எரிக்கிறவங்க, பெரிய வீடாக இருந்தாலும் உள்ளே வந்து விறகடுப்பு தான் இருக்கும். ஏன்னா சாதம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சாதம் வேகிறதுக்கு வந்து நம்மளுக்கு விறகடுப்பு தான் ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள கிச்சன்ஸ் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மதுரையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விறகடுப்புலாம் இப்போ வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லா வீட்லேயும் வந்து கேஸ் வந்துடுச்சு இல்லையா. இங்கே வந்துட்டு கேஸ் வச்சுருந்தாலும் விறகடுப்புலையும் வந்து சமைப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த விறகடுப்பு எரிக்கிறதுக்கான வசதிகள்லாம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அடுப்பு இல்லாத வீடே இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த அடுப்பு பேக் சைடு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே இங்கே நம்ம ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து சமைச்சிருப்போம் இல்லையா. என்னோடய அம்மா எல்லாருமே வந்து அப்படி தான் சமைச்சாங்க. என்னோடய மாமியார் அவங்க இருந்தப்போ கூட இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சமையல் தான் எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும். இன்றைக்கி தான் எல்லார் வீட்லேயும் வந்து கேஸ்லேயும் கரண்ட் அடுப்புலேயும் சமைச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்போயுமே எனக்கு கேரளா கிச்சன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா டான்ஸு, பாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். வீட்டை விட்டு நாங்கள் எங்கேயுமே போகல. ஏன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்துட்டு எல்லாருக்கூடையும் இருக்க தான் வந்திருக்கோம் ஜாலியாக. ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லோரும் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் நல்லா சாப்பிட, விளையாட, தூங்க எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தோம் 3 நாளுமே. முக்கியமாக எல்லார் வீட்டுக்கும் பின்னாடி இந்த வாழை மரம் இல்லாமல் இருக்காது. வாழை மரம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கப்பக்கிழங்கு செடி பாருங்கள். கப்பக்கிழங்கு செடி வந்து இங்கே நிறையா இருக்கும். எல்லாருடைய வீட்டிலையும் கப்பக்கிழங்கு செடி அவங்க வச்சுருப்பாங்க. கப்பக்கிழங்கு வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு அவிச்சியும் தருவாங்க வேணுங்கிறப்ப. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எப்போயுமே கப்பக்கிழங்கு கிடைக்கும். இங்கே மட்டும் இல்லை, பேக் சைடும் நிறையா கப்பக்கிழங்குக்குரிய செடியை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு ஃபுல்லாக வாழை மரம். நாங்கள் வந்தப்போ வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய், நிறையா வாழைக்காய் தான் நாங்கள் வந்துட்டு இருந்தது மரத்தில். இன்னும் வந்து பழம் வந்து பழுக்கலை. ஓகே, இப்போ அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வாக்கிங் கிளம்பிட்டோம். இங்கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் வரிசையாக வீடு வரும். இது ஒரு ரோடு தான் அது, இந்த சைடு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் லைட்டாக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ உண்மையிலேங்க எனக்கு வந்துட்டு பத்தனம்திட்டா அப்படின்னாலே அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே அருமையான ஒரு ரப்பர் தோட்டம் தான் இது. இந்த ரோடுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே வந்து நம்மளுக்கு மலைப்பகுதி அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும் பாதைகள்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சக்கப்பழம், அதாவது பலாப்பழம் இருக்கு இல்லையா. பலாப்பழம் வந்து மரத்தில் பெருசாக 2 தொங்குது. அது போக வந்து 2 காய் இருந்தது. நம்ம இந்த சக்கப்பழத்தை வச்சு அழகாக கூட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் தான் இருந்தது. நம்ம ஏப்ரல் மே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நம்ம நிறைய மாங்காவை நம்மளால் பறித்து சாப்பிட முடியும். பார்ப்போம். நான் வந்துட்டு ஏப்ரல் மேல வந்துட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் திரும்பியும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த காட்டு வழியாக வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யானை கூட்டத்தை வந்து கூட்டமாக மலை ஏறுறதை தான் பார்த்தோம். கொஞ்சம் பக்கத்தில் யானைலாம் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே இந்த ரோட்டில் ஜாலியாக நடந்துட்டு கொஞ்சம் அழகான இடங்களில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போவோம். நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பத்தனம்திட்டாவில் அழகழகான வீடுகளை பார்க்க முடியும். பொதுவாக கேரளாவில் இருக்கிற எல்லா வீடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா, அருமையாக இருக்கும். அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கோம். நான் தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்கள், பேக் சைடில் இருக்காங்க பாருங்கள், ரிலேஷன் தெரிஞ்சவங்க தான். ஓகே, அவங்கள்ட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு வழியாக ஒரு ரோடை வந்து பிடிச்சி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படியே இந்த ரோட்டு வழியாக அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தோம். இங்கேயுமே நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ், தோப்பு மாதிரி இருந்தது. ஓகே, ரொம்ப தூரம் நாங்கள் நடந்து வந்துவிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் இங்கேனக்குள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். அது லாஸ்ட்டில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னோடய பொண்ணும் சச்சினும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே குட்டிமாவை அச்சுவையும் சச்சின் கூட தான் ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக சச்சின் வந்து எப்பவுமே ஓகே, அவன் வந்து என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையாக ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன பறிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம பட்டை சோம்பு கிராம்பு இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணி இலையை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். அந்த மரம் தான் அது. இந்த மரத்துலேருந்து கொஞ்சம் இலையை நம்ம பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். நிறைய இலை வேஸ்ட்டாக கீழே தான் இருந்தது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம இலையை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் நிறைய இலையை பறித்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் செடியிலேருந்து மிளகாய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக மிளகாய் இருக்கும் இல்லையா, கேரளா மிளகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகாவையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு மிளகு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கேரளாவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்துட்டு இந்த பாசி பயிரில் இந்த மாதிரி சுசியம், நம்ம இதில் சுசியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் பஜ்ஜி, எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு வாழைப்பழம் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். அது போக வந்துட்டு அந்த பாசிப்பயிரில் மைதா மாவை வந்துட்டு முக்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு மட்டும் ஒரு 3 வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். நான் மட்டுமே இதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காய வடை, இதுதான் எனக்கு கேரளாவில் வந்தால் எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். எப்போயுமே இதை நான் வந்து மிஸ் பண்ணுறதில்ல. ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு இந்த வாழைப்பழம் பஜ்ஜி வந்து சாப்பிட்டோம். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு காயாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பஜ்ஜி வந்து நல்லா பழமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கோம். கேரளா வந்து இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது, சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, டீச்சர் அம்மா கொடுக்குறாங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபன் டைம் தான், செம்ம ஜாலியாக இருந்தது மத்தியானம். இது வந்து நான் வந்துட்டு செகண்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் ஐஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இந்த மாதிரி விளாண்டுட்ருக்கோம். இது என்னோடய மருமகன். ஓகே, எனக்கும் வந்து
ஒரு ஐஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நாளாக நாங்கள் வந்துட்டு இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு வரதுக்கு தான் டைம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ரொம்ப நாளாக கூப்பிட்டே தான் இருந்தாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒரு 3 days. எல்லோரும் கூட்டமாக இருக்கிறது வந்து இந்த குட்டிமாக்கு தான் ரொம்ப, அச்சுக்குட்டிக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கிளம்புறப்ப அவள் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாள். என்னோடய பையன் கூட தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மிங்கிள் ஆகிட்டா. அதுமாதிரி சச்சினும் ஷீலாவும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. எப்போயுமே சச்சின் வந்து மதுரை வந்துட்டு யாரையும் கண்டுக்க மாட்டான், ஷீலா கூட தான் இருப்பான். அச்சுக்குட்டி வந்து எங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக இருப்பாள். அச்சுக்குட்டி வந்து என்னோடய பையனுக்கு ஃபேவரட். சேட்டான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாள், அவனை விடவே மாட்டாள். அவளாக உட்காந்து தனியாக ஐஸில் சாப்பிட்றதுக்கு ஐஸ் பால் ஐஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock போல் எல்லோரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நல்லா விளையாடுறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும். பொதுவாக நம்ம கேரளா போகிறோம் அப்படின்னா ஏதாவது விளையாட்டு ஜாமான்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். அதனால் டைம் கிடைக்கிறப்ப ஜாலியாக விளையாடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஃபுட்பால் விளாண்டோம், பேட்மிண்டன் விளாண்டு போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளாண்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து சீட்டு கட்டு விளாண்டோம். அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம், டான்ஸ் ஆடினோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த 3 days வந்து ரொம்ப ஜாலியாக போனது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேங்க எங்களுக்கு இது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஈவினிங் எல்லாருமே வந்துட்டு என்னோடய ரிலேஷனில் நாங்கள் வந்துட்டு இன்னொருத்தவங்கள பார்க்க போகிறோம். அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். பத்தனம்திட்டாலேருந்து அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணால் போதும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்போ ஒரு 7 மணி இருக்கும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பரம் வந்துட்டு இருந்தது. அதனால் வந்து எங்களோட கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சப்பரத்தை நான் அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்து வெளியில் இது ஃபுல்லாகவே வந்து பத்தனம்திட்டா அந்த ரோடு தான். எப்பயுமே நல்லா ஜேன்னு நல்லா இருக்குது, ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது, அமைதியாக இல்லாமல். நான் வந்துட்டு டவுனெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு எனக்கு டவுனுக்கு போக டைம் இல்லை. கண்டிப்பாக நான் திரும்ப வந்து ஊருக்கு வரப்போ இங்கே உள்ள முக்கியமான பிளேஸ்லாம் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நாங்கள் போகிற வழியிலே நிறைய பேர்த்த நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போனோம். நிறைய பேர் வந்து பேசிட்டு போனாங்க. இங்கே வந்து நம்ம இந்த காய்கறி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து எப்படி சேனக்கிழங்கு இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு கிழங்கு வந்து கிடைக்கும். அந்த கிழங்கு சூப்பராக இருக்கும் சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் முக்கியமாக பாவக்காய் நல்ல ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும் பாவக்காய்லாம். இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைமிங் வந்து ஒரு 1/2 hour நாங்கள் ட்ராவல் பண்ணணும். கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக நம்மளுக்கு அப்படியே ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கிற இந்த டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பரம் வந்துட்டுருக்கு. எங்களோட கார் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ குட்டீஸுகள் அப்போ அழகாக இருக்காங்க, அழகழகாக இருந்தாங்க குட்டி பசங்க. சப்பரம் வந்து பின்னாடி வருது. ஓகே, நம்மளுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதை பார்க்குறதுக்கு. அதனால் நாங்கள் இதை வந்து பார்த்தோம், சப்பரம் போகிறத. ஓகே, பின்னாடி இந்த ஜீப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் உட்காந்துருக்காங்க.
வெள்ளைக்காரவங்க நடந்தும் வந்து போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கையெல்லாம் காமிச்சிட்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த டிரைவர் வந்து தெரிஞ்சவங்க தான். அதனால் அவங்க கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சப்பரம் வந்துட்டுருக்கு. அருமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து ஜூஸு கலரு அதுக்கப்புறம் காஃபி அந்த மாதிரிலாம் வந்து எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கூட்டம் வந்து குறைஞ்சனால நம்ம கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக சப்பரம் போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் அந்த ரோட்டை தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டை வந்து நெருங்கிட்டோம். இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணை பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து ஜாலியாக நாங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் எல்லோரும் சின்னதாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து அவங்களோட மூத்த பொண்ணு. அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் 3ஆவது நாள் மத்தியானத்துக்கு மேலே நம்ம மதுரை கிளம்பியாச்சு. இப்போ வந்து நான் உட்காந்துட்டுருக்கிறது பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்டு. நம்மளுக்கு வந்துட்டு கும்ளி போகிறதுக்கு நம்மளுக்கு பஸ் வேணும். நம்ம கும்ளி போய் கும்ளியிலேருந்து வந்துட்டு நம்ம வந்து பஸ்ஸு மாறி போகணும். ஸோ அதனால் இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தோம். பஸ்ஸு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு ஒரு டைமிங் கேட்டு தான் வந்தோம். ஆனால் இன்னும் பஸ்ஸு வரல. ஸோ பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்டில். ஒரு வழியாக நாங்கள் பஸ்ஸு வந்துடுச்சு. பத்தனம்திட்டாவிலேருந்து பஸ்ஸு ஏறியாச்சு. இப்போ நம்ம மதுரையை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கும்ளியிலேருந்து நம்ம மதுரை பஸ்ஸை பிடிக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பஸ்ஸு வந்து கிடைக்காது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் தேனி போயிட்டு தேனியிலேருந்து மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். வரப்பே நாங்கள் அப்படி தான் வந்தோம். ஸோ போகிறப்பையும் அதே மாதிரி நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் போகிறோம். பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி பஸ் கிடைக்குதோ அது மாதிரி. டேரெக்டாக மதுரை கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம். இது தாங்க நம்ம பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நார்மலாக வர பாதை. 2 பாதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல வந்துட்டு நம்ம கெவி வழியாக பத்தனம்திட்டா போகிறது, இன்னொன்று வந்துட்டு நம்ம டவுன் வழியாக வந்து இந்த பத்தனம்திட்டா வர்றது. இந்த ட்ராவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். நாங்கள் வந்து பத்தனம்திட்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸில் நாங்கள் கும்ளி வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து எது பக்கம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 பக்கம். ட்ராவல் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம கும்ளிலேருந்து பத்தனம்திட்டாவுக்கு கெவி வழியாக போனோம் அப்படின்னா ட்ராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் வித்தியாசம். ஆனால் அதில் வந்து ஒரு த்ரில்லிங் இருக்கும். இது வந்து நம்ம சுற்றி மலைகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.